அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். சில பேருடைய வீடுகளுக்கு போனால் அங்கே உள்ள அப்பா அம்மா அவங்க வேலையாக இருப்பாங்க. பிள்ளைங்க ஓடி வந்து ஒரு கேள்வி கேட்கும், பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அந்த குட்டி பையன் அங்கேயாவது ஓடி வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். என்னால் மறக்க முடியாத கேள்வி அது. அவனும் இதையே தான் கேட்டான். ஆனால் கேட்ட விதம் ரொம்ப பாராட்டுக்குரிய விதம். அவன் என்ன கேட்டான் தெரியுங்களா? யார் வந்திருக்கிறீங்கன்னு போய் அப்பாட்ட சொல்கிறது அங்கிள் அப்படின்னா. இப்படித்தான் பிள்ளைகளை பழக்க வேண்டும். பெரியவங்களை பார்த்து நீங்கள் யார், என்ன வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. நான் யாருன்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு தெரிய போகுதா? என்ன வேணும்னு சொன்னால் அந்த பிள்ளையால் அதை செஞ்சு கொடுக்க முடியுமா? யார் வந்திருக்கிறீங்கன்னு போய் அப்பாட்ட சொல்கிறது அங்கிள் அப்படின்னு. நான் அவரை பாராட்டினேன், ரொம்ப அருமையாக பிள்ளையை வளர்க்குறீங்க அப்படின்னு. இதையும் தாண்டி பொது இடங்களில், திருமண வீடுகளில், அதாவது உறவுகள் நண்பர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிற அந்த மாதிரியான விழாக்கள்லாம் சில பேரை ரொம்ப கேள்வி அக்கறையோடு கேட்பதாக நினைத்து கொண்டு மறைமுகமாக அவர்களை காயப்படுத்துவதும் உண்டு. இந்த தலைமுறையிலே வாழ்க்கை முறை நிறைய மாறிவிட்டது. திருமணம் வேண்டாம் என்று தீர்மானிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் வேண்டாம் என்று தீர்மானிக்கிற தம்பதிகள் இருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களுடைய பர்சனல் மேட்டர். நமக்கு ஏதோ அவங்க பேரில் ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி காட்டி, அதுவும் ஒரு பெண்ணாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, என்ன வீட்டில் பார்த்துட்ருக்காங்களா அப்படிம்பாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிம்பாங்க. அதுவும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா சில பேர் ரொம்ப அவங்க பேரில் பிரியம் இருக்கிற மாதிரி, ஏதாவது விசேஷம் உண்டா அப்படிம்பாங்க. என்ன விசேஷம் உண்டா? திரும்ப போய் அந்த வீட்டில் தின்ட்டு வரலான்னு பார்க்குற, அவ்வளோதானே. என்ன அவ்வளோ அக்கறை பொங்குதா? ஒருவேளை அதற்கான வாய்ப்பு இல்லை என்றால் விசேஷம் உண்டான்னு எதை கேட்குறாங்க? அவங்களுக்கு குழந்தை பிறந்துடுச்சா அல்லது கருவுற்று இருக்கிறார்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க கேட்குறாங்களாம். இதெல்லாம் கேட்கக்கூடிய அளவுக்கு உன் பேரில் எவ்வளோ பிரியம் பாருன்னு சும்மா ஷோ காட்டக்கூடாது. அவங்களுக்கு ஒருவேளை குழந்தை பிறக்குது, இல்லை பிறக்காமல் போகுது, இல்லை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ண போகிற? குழந்தை பிறந்தா என்ன சொத்து எழுதி வைக்க போறியா? சும்மா கேட்டுட்டு. இதை விட இன்னும் சில பேர் குழந்தை பிறந்திருக்குதுங்க, அப்படியா, என்ன குழந்தைம்பாங்க. பெண் குழந்தை அப்படின்னா, சா பெண் குழந்தை ரைட்டு, இருந்தாலும் ஆம்பளையா ஒன்று பெற்றுக்கோ. இன்னும் சில பேர் என்ன குழந்தை அப்படின்னா, ஆண் குழந்தை அப்படின்னா, என்ன இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணாமா, ஒரு பெண் குழந்தையா பெற்றுக்கோ. என்னது, வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணாமா? ஏய், நீ கேட்டுட்டு இருக்கிறதே ஒரு மகாலட்சுமி கிட்ட தானே. நீ உண்மையிலேயே பெண்ணை மகாலட்சுமியாக நினைக்கக்கூடியவராக இருந்தால் அந்த மகாலட்சுமியிடம்தான் நீ பேசிக்கொண்டிருக்கிறாய் என்ற உணர்வு வேணாமா? சில பேருக்கு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், வேண்டாம் என்று தீர்மானித்திருக்கலாம். அடுத்தவர்களை நாம் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்பது அவர்கள் மனதை காயப்படுத்தும். நம்ம ஏதோ ரொம்ப புத்திசாலித்தனமாக கேட்குறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்குற உரிமையை யாரும் நமக்கு தரவில்லை. சார், அடுத்தவங்களுடைய ஃபேமிலி மேட்டரை பற்றி நமக்கு இன்னும் அக்கறை. நீங்கள் சொல்லலாம், அப்போ இப்படிலாம் கேள்வியே கேட்கக்கூடாதா? பெரியவங்கள்லாம் கேட்பாங்களே, ஏன்னோ எல்லா வகையிலையும் பெரியவங்க காட்டின வழியிலேயே நடக்கிற மாதிரி பெரியவங்கள்லாம் இது மாதிரி கேட்பாங்களே அப்படின்னா, பெரியவர்கள் கேட்ட காலம் வேறு, நாம் வாழ்கிற காலம் வேறு. ரெண்டாவது, அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு இன்பமோ துன்பமோ வந்தால் அந்த இன்பமும் துன்பமும் உங்களுடையதாக எண்ணக்கூடிய அளவிற்கு நீங்கள் அவர்கள் பேரில் அன்புள்ளவர்களாக இருந்தால் அப்பொழுது கேட்கலாம். யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்குறோமோ அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியோ அதே அளவிற்கு நீங்கள் மகிழக்கூடியவராக இருந்தால் இந்த கேள்வியை கேட்கலாம். அவர்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் என்றால் உங்களுக்கே அந்த சிக்கல் வந்ததாக நினைக்கக்கூடியவராக இருந்தால், அதை தீர்த்து வைப்பவராக இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான் எந்த மறுப்பு சொல்லலை. ஆனால் பேச வேண்டும் என்பதற்காகவே பேசுவது, கேட்க வேண்டும் என்பதற்காகவே சில கேள்விகள் கேட்பதுன்னா அதுக்கு மற்ற கேள்விலாம் கேளுங்க. இந்த ட்ரெஸ்ஸு போட்டிருக்கே, இது எங்கே வாங்கினேன்னு கேளுங்க. இந்த கடையா அந்த கடையா, டி நகரா சைதாப்பேட்டையா பாரிஸ் கார்னரா, ஏதோ ஒன்று கேளுங்க. ஆனால் பேச வேண்டும் என்பதற்காக அடுத்தவர்களின் அந்தரங்கங்களை கேள்வி கேட்பது அநாகரீகம். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்க பெரியவங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். சார், மிருனாள் சென் அப்படின்னு ஒரு அருமையான திரைப்பட இயக்குனர், அவருடைய ஏக் தின் பிரதிதின் அப்படின்னு ஒரு திரைப்படம் பல விருதுகள் பெற்றது. சிறந்த இயக்குனர், சிறந்த எடிட்டிங், சிறந்த நடிப்பு, இதுக்கெல்லாம் விருதுகள் பெற்ற படம்.
அதில் கதையே ரொம்ப சுருக்கமானது, ரொம்ப அழகானது, நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. ஒரு பெண் தினம் காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டு சாயங்காலம் 5 மணிக்கு திரும்புவாங்க. ஒரு நாள் திரும்பவே இல்லை. அந்த தெருவே கூடி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது. இரவு முழுக்க அந்த பெண் திரும்பவே இல்லை. அப்புறம் காலையில் 7-7:30 வராங்க. வீட்டுக்கு திரும்ப வராங்க. மறுபடி குளிச்சுட்டு வெளில வரப்போ அந்த அம்மா வழக்கம் போல் அவங்க சாப்பாடு கையில் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு அந்த பெண் போயிடுறான். இதுக்கு முடிஞ்ச பிறகு பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள்லாம் அந்த இயக்குனர் மிருனாள் சென்னை கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்டிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். படம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இரவு முழுக்க அந்த பெண் காணாமல் போனாலே அவள் எங்கே போனா அப்படின்றாங்க. இரவு முழுக்க காணோம், காலையில் தான் வரா, அவள் எங்கே போனா? மிருனாள் சென் என்ன பதில் சொன்னார் தெரியுங்களா? எனக்கு தெரியாது. இதுதான் பதில், எனக்கு தெரியாது. என்னங்க, இது உங்கள் படம், கதை எழுதினது நீங்கள், உங்களுடைய கதாபாத்திரம், நீங்கள் உருவாக்கிய பெண், அவள் எங்கே போனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அக்கறை எங்களுக்கு இருக்காதா? நாங்கள் தெரிஞ்சுக்க வேணாமா? படம் பார்த்துருக்குறோமே, அந்த பெண் எங்கே போனாள்? இவர் சொன்னார் பாருங்க, ஒரு பெண் என்னால் படைக்கப்பட்டவளாக இருந்தாலும் அவள் தனிப்பட்ட வகையில் எங்கு செல்லுகிறாள் வருகிறாள் என்பதை தெரிந்து கொள்ளுகிற உரிமை எனக்கு கிடையாது. அடுத்தவர் அந்தரங்கங்களை பற்றி பேசுகிற அநாகரீகத்தை நான் படைத்த கற்பனை பாத்திரமாக இருந்தாலும் பெண் என்பதால் அதை செய்கிற உரிமை எனக்கு இல்லைனார். இதுதான் உண்மை. கற்பனை பெண்ணுக்கே இப்படி கண்ணியமாக நடக்க வேண்டும் என்றால் கண்ணெதிரே இருக்கிற நமக்கு தெரிந்த பெண்களிடத்தில் காயப்படுத்துகிற கேள்விகளை கேட்காதீர்கள். கேட்டுவிட்டு அதை நியாயப்படுத்துகிற வேலையை செய்யாதீர்கள். பிறர் மனம் மகிழும்படி, மலரும்படி சொற்களை உதிப்பதுதான் நாகரீகம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.